தமிழ்நாட்டை காப்போம். முதலமைச்சரின் கனவான போதையில்லா தமிழ்நாட்டினை உருவாக்குவதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கூடலூர் நகராட்சியில் இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்டு ஆசிரியர் பெருமக்கள் முயற்சியோடு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கெடுக்க காவல்துறையுடைய ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா அவருடைய முன்னிலையில் இந்த பேரணி வெகு சிறப்பாக ஒவ்வொரு வீதிகள் தோறும் முழக்கங்களை இட்டு நாங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம், சே நோ டு ட்ரக்ஸ், தமிழ்நாட்டினை ஒரு நல்ல கட்டமைப்போடு இருக்கக்கூடிய பகுதியாக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் சபதம் எடுப்போம் என்று முழக்கங்களை பதாகைகளை ஏந்தி கொண்டு ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக பள்ளியினுடைய குழந்தைகள் பேரணியில் சென்றிருக்கின்றார்கள். முதலமைச்சரின் கனவினை நனவாக்கும் விதமாக இந்த பேரணி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதாக, அதுவும் மேட்டுப்பாளையம் சாலையில் அடிக்கு ஒரு முறை விபத்துகள் நடக்கின்றன. அந்த விபத்துகள் நடப்பதற்கு ஒரு சில மனித தவறுகள் போதையால் வருவதும் காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோன்ற இடங்களையே தேர்வு செய்து அந்த இடத்துல இந்த பேரணி துவங்கி இருக்கின்றது. உள்ளபடியே இந்த செய்தி எல்லா பகுதிக்கும் சென்று சேர்ந்து எல்லோரும் எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த முயற்சிக்கு துணையாக பக்கபலமாக நம்முடைய இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியும் இந்த முயற்சியினை எடுத்திருக்கின்றது. எனவே பள்ளி நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூடலூர் நகராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை போதை முற்றிலும் ஒழிக்கும் தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து பள்ளிகளும் இதுபோல போதை விழிப்புணர்வு நடத்த வேண்டும் என்பதற்கிணங்க இன்றைய தினம் இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியின் சார்பாக இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தைகள் அனைவரும் ஒரு மனதாக போதையை ஒழிப்போம், தமிழகத்தை காப்போம் என்று உற்சாகத்தோடு சென்று இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தியதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மிக முக்கியமாக எங்கள் இந்த விழிப்புணர்வு போராட்டத்தை எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையாக மனசு சேனல் பொறுப்பாளர் அவர்களுக்கு மிக நன்றி. இனியும் நம் தமிழகத்தை காப்போம், போதையை விளக்குவோம் என்ற உறுதியெடுத்து தமிழகத்தின் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஒரு விரிவான திட்டம் தான் போதை ஒழிப்பு தமிழ்நாடு. இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம நிறைய கேம்பெயின் மூலமாக நிறைய பள்ளிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிறைய திட்டத்தை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக கல்வி குழந்தைகள் நம்முடைய சிறிய குழந்தைகளிலிருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா பெரியவங்களுக்கு டைரெக்டாக நம்ம பெரியவங்கள்கிட்ட சொன்னால் யாருமே நம்ம இது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கும் பிள்ளைகள் அவருடைய பெற்றோருக்கோ அவருடைய அப்பாக்கோ அம்மாக்கோ போதையோட விழிப்புணர்வை சொல்லும் பொழுது அவர்கள் விழிப்புணர்வை ஏற்று அதை நமக்கு தடுக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்கிறதுக்கும் அந்த விழிப்புணர்வை 100% அவர்களை அந்த போதை ஒழிப்பை ஈடுபடுறதுக்கு இந்த கல்வி குழுமம் சார்பாக இந்த போதை ஒழிப்போட விழிப்புணர்வு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் தான். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற எல்லாருமே குறைந்தபட்சமாக 100% இல்லையாவது ஒரு 70% நம்ம போதை ஒழிப்பை உருவாக்க முடியும். இதுக்கு ஏற்பாடு நல்வாய்ப்பு அளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நம்ம கூடலூர் பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பெருநாயக்கன்பாளையம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க. முக்கியமாக நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை பார்த்துட்டு இந்த மனசு டிவியிலேருந்து உங்களை நாங்கள் ஒரு ரெக்கார்டு எடுத்து நாங்கள் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மனசு உரிமையாளர் மற்றும் அவருடைய தொழிலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்ற பேரணியில் தமிழக அரசு மூலமாகவும் காவல்துறையின் பங்கேற்புடனும் இங்கு நடந்த மாணவர்களின் பேரணியில் மிகவும் விழிப்புணர்வாக உள்ளது. இதற்கு அநேக சிறு பிள்ளைகளும் பள்ளி மாணவர்களும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்தவர்களும் போலீஸார்களும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கல்வியின் தலைமை ஆசிரியரும் அனைவரும் பங்கேற்று அநேக விழிப்புணர்வுகளை இந்த பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுத்தனர். இதன் மூலம் அநேக பள்ளி மாணவர்கள் தங்கள் குடும்பங்களில் அநேக மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மனசு டிவிக்கும் நன்றி செலுத்துகிறேன்.